the one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை அதிகமாக பெய்து வருகிறது. பொதுவாகவே இந்த வெயில் காலத்துல குறிப்பா சென்னையில அதிகமான வெயில் பதிவாகி இருக்கிறது. வேலூர் மாவட்டத்திலுமே வெயில் அதிகமாக பதிவாகி இருக்கு. இந்த நிலையில தான் கொஞ்சமாவது மழை பெய்யாதா, இந்த இதமான ஒரு காலநிலை சூழல் நிலவாதா அப்படின்னு மக்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த டைம்ல தான் இப்போ மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இப்போ நான் சென்னையில இருக்கேன், சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில தான் இருக்கேன். இங்க பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழையோட காற்றினுடைய வேகமும் அதிகமாக தான் இருக்கு. இப்போ இங்க என்னால குடையை கூட பிடிச்சிட்டு நின்று பேச முடியல. ஸோ அந்த அளவிலான காற்று தான் அடிச்சிட்டு இருக்கு. சென்னை மட்டும் இல்லாமல் அதனுடைய புறநகர் பகுதிகளிலுமே அதிகமான மழை பதிவாகி இருக்கு. ஆவடி, தாம்பரம் போன்ற இடங்கள்லையும் அதிகமான அளவில் மழை பதிவாகிட்டு இருக்கு. வானிலை ஆய்வு மையமும் முன்கூட்டியே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. மதியம் 1 மணி வரைக்கும் சென்னை, செங்கல்பட்டு போன்ற பல மாவட்டங்கள்லையும் மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருந்தாங்க. அதன் பேரில் தான் இப்போ மழை பயங்கரமாக பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல மாவட்டங்கள்ல இருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோட பேசலாம். முதல்ல சந்தானத்துக்கிட்ட பேசலாம். சந்தானம், நீங்க சென்னை தலைமைச் செயலகம் அந்த பகுதியில் இருக்கிறீங்க. அங்க மழை எப்படி இருக்கு? இந்த மழையை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே சென்னையில் குறிப்பாக கடந்த 2 நாட்களில் கடுமையான வெயில் இருந்த நேரத்தில் இந்த கோடை காலத்தில் தற்போது இந்த மழை என்பது பெரிய அளவில் பெய்ய தொடங்கியிருக்கிறது. சென்னையில் இன்று காலை முதல் வான மேகமூட்டத்துடன் காலந்த நிலையில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த தலைமை செயலகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலை பகுதியில் நல்ல மழை என்பது பெய்து வருகிறது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதன் காரணமாக அது சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தனர். எனவே இன்று மழை பெய்யும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. காலையிலிருந்து மேகமூட்டத்துடன் ஒரு நல்ல சூழ்நிலை என்பது சென்னையில் இருந்தாலும் கூட மழை பெய்யுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்தது. இந்த நிலையில் தான் நம்ம பார்க்குறோம், சாலைகளில் பெரிய அளவில் தண்ணீர் ஓடக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு கோடை கால மழை, நல்ல மழை என்பது பெய்ய இருக்கிறது. கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை என்பது இந்த பகுதியில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பெரிய அளவில் வாகன நெரிசல் என்பது தற்போது வரை ஏற்படவில்லை என்றாலும் கூட கோடை காலத்தில் கடுமையான வெயிலில் சென்னையில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் இந்த மழை என்பது தற்போது பெய்து வருகிறது. சாலையின் ஆங்காங்கே சிறிதளவு தண்ணீர் தேங்கும் அளவிற்கு சென்னையில இப்போ மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. நீங்க கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். தொடர்ந்த செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், நீங்க எந்த பகுதியில இருக்கிறீங்க? இப்போ இங்க ஈக்காட்டுத்தாங்கலை பொறுத்த வரைக்கும் இடியுடன் கூடிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில என்ன நிலவரம் ஆனந்தன்? ஆனந்தி, நான் சைதாப்பேட்டையில் நின்று கொண்டிருக்கிறேன். சைதாப்பேட்டையில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. சென்னை வானிலை குறிப்பிட்டு சொன்னது போல தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் சொல்லியிருந்தாங்க. அதே போல நம்முடைய சந்தானம் செய்தியாளர் குறிப்பிட்டது போல மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மற்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தது. அதன்படி இன்று சென்னையில் குறிப்பாக மேகமூட்டத்துடன் காலை முதல் காமிச்சது. இந்த தற்போது அதிகமான மழைப்பொழிவு இருப்பதற்குரிய காட்சியை நம்மால் பார்க்க முடியாது. இந்த மழைப்பொழிவின் காரணமாக போக்குவரத்து சைதாப்பேட்டையில் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. மக்கள் அதிகமாக மக்களுடைய வாகனங்கள் அதிகமாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் கேசவன் அதை காமிச்சு கொண்டிருக்கிறார். இங்கு அதிமுக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் உடையது. மக்கள் ஏராளமானோர் இங்கே இருந்தார்கள். மழையில் நனைந்து செல்லக்கூடிய காட்சியை நம்மளால் அதிகமாக பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்தவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வெயில் தாக்கம் சற்று அதிகமாக இருந்தது. இன்று மழைப்பொழிவின் காரணமாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் திடீர் ஒரு எதிர்பார்க்காத மழை, ஒரு கனமழை என்று சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கனமழை பெய்தது. அந்த மழையின் காரணமாக வாகன ஓட்டில் மிகுந்த சிரமத்தோடு வாகனத்தை இயக்கி செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சென்னை அண்ணா சாலை, அதே போல சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை செல்லக்கூடியது, அது சைதாப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. இருசக்கர வாகனத்தை செல்வது மிகுந்த சிரமத்தோடு வாகனத்தை இயக்கி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்தி, இந்த பகுதியில் அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரணமாக இந்த ஏரியாவில் மக்கள் கூட்டம் சற்று அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆனந்தி, இந்த கோடை மழை, திடீர் மழை மக்களின் மனதையும் நனைய வைத்திருக்கிறது. ஆனா நீங்க இருக்கக்கூடிய அந்த சைதாப்பேட்டை இடத்துல சிறிதளவுல போக்குவரத்துல பாதிப்பு, நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும்
நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.